இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? மிஸ்டர் சொல் தமிழ் உங்க சேனல் தான் ப்ரொடியூசனப்பட்ட வீடியோ தான் பார்க்கலாம். ஓகே, ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். பசங்க கடைக்கு 6th anniversary போர்டை பக்காவா ரெடி பண்ணும்போது அதுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஆபீஸ்க்குள்ள வந்த இவர் விழுந்துருவாரு தானே. கரெக்டா பேனர் மேல விழுந்து பேனர் கதை சாட்சி இருக்கா? அதான் நினைக்கிறேன், அப்படியே முட்டி விழுந்துட்டாரு. விஜய் அவர்கள் இப்ப எலெக்ஷன்ல சிஎம் ஆனதுக்கு காரணமே இந்த சம்பவம் தான் சொல்றாங்க. 2019 ஒரு தாத்தா பார்க்காத மாதிரி போவாரு, பக்கத்துல இருக்கவர் பார்த்துட்டு போவாரு. திடீர்னு பின்னாடி இருந்து வந்த பெரியவர் பாக்கலையா அவரு? நான் கூட விஜய்க்கு தான் கை கொடுக்க போறாருன்னு நினைச்சேன். தளபதி ரியாக்ஷனை பாத்தீங்களா? அங்கதான் ட்ரிகர் ஆயிட்டாப்ல. அப்படியே 2026ல அவராது யாரு? அந்த தாத்தாவா? இல்லையா, வேற யாராவது. இந்த மார்ஷல் சண்டைய நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதுக்கு இவர் ரிங்குக்குள்ள ஆர்வமா என்ட்ரி கொடுத்திருந்தாரு. அது திறந்து வச்சிருக்கீங்களாடா? அந்த கேப்குள்ள போயிட்டாங்க கரெக்டா. கொஞ்சம் தான் திறந்து வச்சிருக்காங்க. வேறு அதுக்குள்ள போட்டு அதான் எங்கேயும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணுங்கிறது. கூகுள்ல போய் ZR or twice னு டைப் பண்ணுங்க. ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ZR twice டைப் பண்ணது என்ன ஆச்சுங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. ஒரு ஃபங்க்ஷன்ல இவர் மாவ சும்மா ஸ்டைலா வீசினாப்புல. யார் மேல போய் போதும். ஆனா எண்ட்ல அச்சச்சோ, இந்த தேவலாத வேலை. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? மலையில போயிட்டு இருந்த இந்த கார் திடீர்னு குளிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன இந்த மாதிரி குதிக்குது? ஏதோ இது இந்த சஸ்பென்ஸரா ஏதோ இதாயிடுச்சானு நினைக்கிறேன். ஒரு பார்லர்ல உள்ள இருக்க குளிச்சிட்டு இருக்காங்களோ. சோறு 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 ஃபேஸ் கிரீம் ஐஸ்கிரீம் நினைச்சிருச்சு போல. கல்யாண பொண்ணு வீட்டை விட்டு போகும்போது இந்த அரிசியை தூக்கி போடுற சம்பிரதாயம் நடக்கும். அப்படி இந்த கல்யாண பொண்ணு அந்த சம்பிரதாயத்தை செய்யும் போது வாயில போட்டா அவங்க அம்மாவா தூக்கி போட்ட அரிசி நேரா அந்த லேடியோட அழுதுட்டு இருக்காங்களா? இதுதான் வாய்க்கரிசியா? நான் தலைகளாகத்தான் குதிப்பேன்னு மலதனில பல்டி அடிக்க போய் தண்ணி இருக்கியா? இங்க வேற லெவல்ல ஒரு சம்பவம் நடந்திருந்தது. சாப்பாடு டெலிவரி பண்றதுக்காக பேக் ஓபன் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு இருந்த சாப்பாடு கீழே விழுந்துடுச்சு. அதையும் இப்படி வச்சிருக்காரு. தூக்கிட்டு ஓடிட்டு சாப்பாடா? தெரு தெருவா இதுக்குத்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். தூக்கிட்டு ஓடிடுவான். இவர் சாப்பாடு டெலிவரி பண்ண தேடி இருக்காரு. அங்க சாப்பாடு இல்ல. நாய் தூக்கிட்டு போவாங்க. அந்த சிக்கன் பிரியாணி நாய்க்கு தான் கொடுத்து வச்சிருந்திருக்கு போங்க. இதுக்கப்புறம் வாங்க மாட்டாங்கல்ல. பேட்டையில நாய்க்கு தான் கிடைக்குன்னு எழுதி இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. ஜிம்ல இந்த லேடிய இவர் ட்ரெயின் பண்ணும்போது ட்ரெயினர் தூக்கி போட்ட பால் மேட்சிங்கா சட்டைக்கு பேண்ட், சாரிக்கு பிளவுஸ்னு போட்டு பார்த்திருப்போம். ஆனா வாழ்க்கையில இப்படி ஒரு மேட்சிங்க பார்த்ததே இல்லங்க. என்னடா இது, பைக்குக்கு மேட்சிங்கா பேண்ட், ஹெல்மெட் எல்லாம். இதெல்லாம் நாய் பார்த்தா சும்மா விடாதே.
ஐ அம் வெயிட்டிங். ஒரு நகைக்கடையோட சிசிடிவில பதிவாயிருந்த சம்பவம் தான் இது. ஒரு கையில போன் பேசிட்டு இருந்த இவர் இன்னொரு கையால தண்ணி குடிக்க ட்ரை பண்ணும்போது தண்ணிய காதுக்குள்ள ஊத்திக்கிட்டான். டிப்ரேஷன். கோல் கீப்பர் பாலை இப்படி கிக் பண்ணுவாப்ல. அப்படி இந்த பையன் கோல் கீப்பரா பாலை கிக் பண்ணும்போது கோல்ஸ் தானே அங்கேயே விழுந்துரும் நினைக்கிறேன். அந்த அச்சச்சோ. ட்ரெஸ் எடுக்கலான்னு இந்த பையன் துணி கடைக்குள்ள நுழையும் போது அப்பா வழி அனுப்பிச்சிருக்கா. ட்ரெஸ்ஸ பார்த்தவன் முன்னாடி இருந்த கண்ணாடிய பார்க்கல. உடைக்காம ஒட்டிய திடீர்னு நான் பார்த்த ஒரு வீடியோ தான் இது. சட்டை முறைப்படி பார்த்த சட்டை முறைப்படி 28 மெதுவா படிங்க. வைத்தனமுக்காக என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. உண்மையாக நம்பிக்கையும் தச்சுரையும் கச்சேரியும் கொண்டது. கச்சேரி எப்படி ஃபுட்பால் மேட்ச் அப்போ இவர் திடீர்னு எழுந்து ஆஹா ப்ரொபோஸா அச்சச்சோ அந்த பொண்ணு அப்படிதாங்க நினைச்சிருக்கு. கம்பெனி கடைக்கெல்லாம் பேரோட ஒரு லோகோ ரெடி பண்ணுவாங்கல்ல, அப்படி இந்த கடையோட பேரு இறைவி பசும்பால் நிலையம். ஆனா லோகோ ஐயோ இவர் ஏன் போட்டு வச்சிருக்கீங்க? டேய், என்னடா இவர லோகோ புரிஞ்சுதான் போடுறீங்களா தெரியாம? இவருக்கு கடைக்கு என்னடா சம்பந்தம்? அட பாவிங்களா. ரொம்ப ஃபேனா இருப்பாரு ஒரு போல. வீட்ல எலி பொறி வச்சிருந்தாங்க, நியாயம்தான். ஆனா அந்த எலி சாப்பிட்டு போயிட்டா அது மேல ஏறி டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பரவாயில்லையா? ஸ்டக் ஆயிடுச்சானோ, டைட்டா இருக்கணும். அது இது எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களால இந்த எலியை பிடிக்க முடியாதுடா. மீன் பிடிக்க பாலத்துல இருந்து மீன் வலையை தூக்கி போடும்போது ஐயோ தூக்கி எல்லாத்தையும் போட்டாரா? படகுல இவர் வரணும். மாட்டிக்கிட்டாரு அதுல. அடப்பாவில கிரிக்கெட்ட தெருவுல கிரவுண்ட்ல ஏன் தண்ணியில கூட விளையாண்டு பாத்துருப்போம். ஆனா இங்க கிரிக்கெட் மேட்ச இங்க விளையாடுறாங்கன்னு பாருங்க. என்னடா இது? என்ன டேமா என்ன? இல்லையா? ஆமாயா, தண்ணி இல்லையா? இது ஏதோ கப்பல் மாதிரி தெரியுது. கப்பலா? மாதிரிலாம் ஆமா இல்ல. கப்பலேதான். விளையாண்டா என்ன தண்ணிலே விளையாடுறீங்க? செமையா இருக்கேப்பா. ஆத்தி இதுக்குள்ளே விளையாண்டுட்டு இருக்காங்க. உங்க கிரிக்கெட் ஆர்வத்துக்கு ஒரு அளவில்லாம போச்சுடா. சில லிஃப்ட்ல ஒரு பக்கம் என்ட்ரி இருக்கும், இன்னொரு பக்கம் எக்ஸிட் இருக்கும். அப்படி ஒரு லிஃப்ட்ல ஏறின இவர் ஓ, இப்படி எப்படிடா கண்டுபிடிக்கிறது? செகண்ட் ஃப்ளோர் வந்தோம், கதவு திறக்கலையேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பின்னாடி தெரியும் பாருங்க. உண்மையிலே நம்மளும் இப்படி இருந்தானா கண்டிப்பா தெரியாது. கண்ணாடி இருந்தா கண்டுபிடிச்சிடலாம். கண்ணாடி இல்ல போல இருக்கு. அந்த நேரத்துல கேட்காது. எப்படிடா வந்தா மக்கறான்? டோல கிராஸ் பண்ணிருப்போம். இதாங்க ஹைலைட். இந்த லாரி காசு கட்டி டோல கிராஸ் பண்ணும்போது கூட போயிட்டான்டா. கார்காரன் பிடிச்சிட்டாங்க. டோல் கட்டாம அப்படி எஸ்கேப் ஆயிடலாம் நினைச்சான். அந்த இது நின்னுட்டதுனால ஆனா முன்னாடி போன லாரி நிறுத்தி கபுக்குன்னு பிடிச்சிட்டாங்க. ஐயோ நல்லா வசமா மாட்டிக்கிட்டான். போட்டுக்கோட்டுல இந்த டீ கடைக்காரர் வர்றத பாத்திருப்பீங்க. மாட்டு போட்டே பார்த்ததுல அதே மாதிரி ஒருத்தர் நிஜத்துல இருக்காருங்க. இவரோட இந்த வீடியோ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு இன்டர்நெட்ல. ஒரு ரெஸ்டாரண்ட்ல 3 ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது அதுல ஒருத்தர் எழுந்து வெளியே போன கொஞ்ச நேரத்துல அப்படியே ஓட்டான் அவன்.
பேலன்ஸ் இல்லாம டேபிள் கவுந்துடுச்சு. வேணுமே போயிட்டாரா? இவ திரும்பி பாரு. போயிட்டான் அவன். ஓடுறாருங்க வேகமா வெளியே. அவரு சிரிக்கிறாரு. தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட்டுக்குள்ள நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். 5 செகண்ட் முன்னாடி இங்க நின்ன பைக் திருட்டு போயிடுச்சுங்க. அது எப்படி நடந்ததுன்னு நீங்களே பாருங்க. லாரியில திட்டாங்க. ஐயோ, ஓ லாரிக்குள்ள மாட்டிடுச்சியா? மாட்டி விட்டுட்டு போயிட்டு. அட பாவிங்களா. பைக் லாரியோட ஹூக்ல தெரியாம மாட்டி மாட்டிட்டு. இழுத்துட்டு போயிடுச்சு. ஒரு தலைவன் மேல பாசம் இருக்கலாம், அதுக்குன்னு பொறி உருண்டையெல்லாமடா கிஃப்டா கொடுப்பீங்க? ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல தலைவன் இறங்கி பேட்ட பிடிக்கிற ஸ்டைல்லே தெரியுது, அடுத்த பால் 6 தான். அவர் பேட்ட கொத்துன கொத்துல அவர்தான் குத்திட்டு இருக்காங்க. எதுவும் 360 எதுவும் ட்ரை பண்றாரோ? என்னடா பண்ற? பெரிய நடந்து வந்தாரு. அவன் ஏதோ பெரிய பின்னாடி திருப்புற மாதிரி நினைச்சிட்டு வந்தான். அவுட் ஆகலாம், ஆனா கூட விளையாடுற பேட்ஸ்மேனே சிரிக்கிற மாதிரி அவுட் ஆக கூடாது. என்னடா எங்கடா நிக்கிற? ஒரு ஸ்டேஜ்ல இந்த லேடி ட்ரூப்ஸோட பாடிட்டு இருக்கும்போது உள்ள போதா? விழுந்துரும் ஸ்டேஜ் விழுந்துரும். திடீர்னு எவ்வளவு வெயிட் வச்சா? இல்லையா வெயிட் இல்ல, ஒழுங்கா கட்டல போல இருக்கு. ஏன் கீழே நின்று பாட மாட்டீங்களா? செலிபிரிட்டிஸ்க்கு ஃபேன்ஸ் அன்பை காட்ட இப்படி போர்ட்ரேட்ஸ் வரைஞ்சு கொடுப்பாங்க. சரி அப்படி இந்த ஆக்ட்ரஸ் ஒரு ஃபேன் வரைஞ்ச போர்ட்ரேட்ட ஆசாசியா வாங்கி பார்க்கும்போது பாக்கலையா? டேய் அதுல யாரடா வரைஞ்சு வச்சிருக்கே நீயே? விசாசமா இருக்கு. கண்டிப்பா அந்த இவங்க ஆக்ட்ரஸ் யாரு? சிரிச்ச முகத்தோட அதை வாங்கிக்கிட்டாங்க. பார்த்து ஒண்ணு சொல்லு, பரவாயில்ல. அந்த ஒரு குணத்துக்கு நம்ம எல்லாரும் ஒரு லைக் கொடுப்போம். சென்னை டீமுக்கு எதிரான அந்த மேட்ச்ல வாத்தியில நடிச்சாங்களே அதான் ஹீரோயின். பார்த்தா சூனியம் சிவண்டு கேக்குதான். எலுமிச்சை பழத்தை வச்சு ஜண்டா மந்திரம் போட்ட அடுத்த பால் சிவண்டு போல்டாரு. விக்கெட் விழுந்துடுச்சு. அப்ப அடுத்த மேட்சுக்கு பூரா பைபிள்களும் எலுமிச்சை பழத்தோட வருவாங்க. அந்த கஷ்டப்படுறாங்க. என்ன அவரும் பிசுங்கிறாரு, நீங்களும் பிசுங்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. இந்த சிக்னல்ல என்ன நடந்ததுன்னு மட்டும் பாருங்க. அங்க போயிட்டு நீ 2 காருமே ஜஸ்ட்ல தப்பிச்சிடுச்சு. திரும்பிட்டு அப்படியே அங்க இப்படி போக வேண்டியது. ஒரு ஜிம்மோட சிசிடிவில பதிவான தரமான சம்பவம் தான் இது. ஜிம்ல இவர் அந்த பொண்ணை பார்த்தபடியே தண்ணி குடிச்சிட்டே போச்சு. வரும்போது உள்ள போறாரு. கீழே விழுந்தாலும் உடனே மேட்ச் பண்ணிட்டாரு. பார்க்கல யாரும். ஆனா சிசிடிவி கேமரால மாட்டிருக்கு. அசிங்கமா பைக்ல இருக்கக்கூடாது. திருடன் திரிங்க பண்ண சம்பவம் இருக்கே. இவர் பேக நோட்டமிட்டு வந்த இந்த 2 பேர் அவரை மறிச்சு பைக்கை நிறுத்தும் போது பசங்க வேலைக்கு புதுசு போல முதல் சம்பவமே தோல்வியில முடிஞ்சிடுச்சு. திருப்பி போறானுங்களா? சபாரி குரு திருப்பி போய் புடிங்கிட்டானுங்களா? இப்படி ஒருத்தனை கூட்டிட்டு திருட வந்திருக்க பாத்தியா? முதல்ல வண்டியே ஓட்டட்டும். கத்துட்டு வாங்கடா, போங்கடா போங்கடா. உடும்ப நிறைய பேர் பார்த்திருப்போம். அப்படி ஜூல இந்த உடும்பு குடும்பா இது வேணாமா? அந்த டூரிஸ்டர்ஸுக்கு அழகா பைக் கட்டி இருந்தது. அட ஆச்சரியமான ஒண்ணுதான். கோல்ஃப் பிராக்டிஸ் பண்ற இடத்துல இந்த பொண்ணு சும்மா பால பறக்க விட போகுதுன்னு பார்த்தா கூட என்ன குப்பை தொட்டி பறக்குது. பொதுவா சாமிய பல்லாக்குல தூக்கிட்டு வருவாங்க.
ஆனா பாண்டிச்சேரியோட ஒரு கோயில்ல சாமிய பைக்ல அப்படியா? R15 பைக் டியூக் பைக் ஆட தூக்கிட்டு வராங்க. பாருங்களா. என்னடா இதெல்லாம்? என்னடி இது? மழை நின்னதும் வெளிய போலான்னு கிளம்புன இவருக்கு இருக்கு. முதல் முறை வலிக்கு தப்பிச்சிட்டாரு. ஐயோ, ஆனா அடுத்த செகண்ட் அப்பா. சித்தப்பா, என்னாச்சு? ஒருத்தர் சாப்பிடறத பார்த்தா சிரிப்பு வருமா? வருதே, இங்க பாருங்க. எந்த ஒரு வித்தியாசமும் இருந்த மாதிரி தெரியலங்க. அங்கிருந்து வந்த இந்த கருப்பு சட்டை கார்ல சாஞ்சு நிக்கலான்னு ஐயோ, கரெக்டா வண்டி எடுத்தாங்க. வெளியே கிளம்புறதுக்காக மனுஷன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணாப்புல. ஆனா போனது அவர் இல்ல, பைக் மட்டும்தான். யாரையும் நிறுத்திச்சா? இல்லையே, ஆள் இல்லைன்னா ஒண்ணு ஐயோ, இவங்கெல்லாம் போய் ஒண்ணும் பைக்கை புரியாது. புடியா. இப்ப நிறுத்திட்டாங்க இங்க bike. வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே இந்த பொண்ணு பண்ண சம்பவம் இருக்கே, நீங்களே பாருங்க. ஐயோ, தள்ளி விட்டுற எல்லாத்தையும். அந்த உழுந்துருச்சு. தென்னை மரம் நெட்டுக்கு ஓ, ஸ்ட்ரைட்டா பாட்லா. வளர்ந்து பார்த்திருப்பீங்க ஆமா. இந்த மாதிரி. ஆனா அங்கேயும் இன்னொரு மரம் என்ன வளைஞ்சு வளைஞ்சு இருக்கு, பாம்பு மாதிரி. எப்படி என்ன நடுவுல வளர்ந்தது? மட்டும் மலைப்பாதை மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு வளர்ந்துருக்கு. டக்கு பாம்பு மாதிரி இருக்கு. நீ அப்படி வரி. எப்படி வர? டெட்ரா பாக்கெட்ல வாங்குற பாலை இப்படி ஊத்தி பார்த்திருக்கேன். ம். ஆனா இங்க ஒருத்தன் ஊத்தி இருக்கான் அட பாருங்க. பாவி, இதுக்கு நேரம் ஓட்ட போட்டு வேஸ்ட் பண்ணிருக்கான். எவ்வளவு பால் வேஸ்டா போகுது. கண்ட காட்சி உண்மைதானா? இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு விடிஞ்சிடும். எத்தனை இதாக வேஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரி. டேய், எப்படா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? ஓவர் கோட் போட்டு இவர் பைக் ஓட்டும் போது ஆடிக்கிட்டே வர. காத்து காத்து கரெக்டா சிங்க் ஆயிருக்கே. இது முட்டாளா? இப்ப பாரியா? அப்பா, 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 அப்பா. சில அழகா கார் கீர் வரலையே. செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அப்படி இவர் செக்கிங் இருக்கே. அவரே செக் பண்றாரு. யாரும் தப்பிக்க முடியாது. சூப்பரா செக் பண்றாரு. ஆஹா. இதுக்கு ஒரு ஆள் வேற செக் பண்றதுக்கு. அடே, இதான் உங்க செக்கிங்கா? சூப்பர். குப்பை போட வந்தவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. அத நான் தூக்கி தாண்டா போடுவேன்னு போடும்போது போச்சு. ஒரு ஃபங்க்ஷனோட சமையலுக்கு பொருளை எடுத்துட்டு போகும்போதே இவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. இதுலயே சமைக்க ஆரம்பிச்சிட்டாரா? ஆமாயா, வெட்டுறாரா? வெட்ட ஆரம்பிச்சாரு இதுக்குள்ளே உட்காந்து. டைம் வேஸ்ட் அவர் பண்ணாம வெங்காயத்தை எடுத்து பண்றாரு. கட் பண்ற ஸ்டைல அங்க போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. டிராபிக்ல தான் வெயிட் பண்றோம். மழை பெய்யுது. அந்த சைடு மட்டும் உங்களுக்கு போய் சைடு இல்ல. அந்த பக்கம் மழை அடிச்சு பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோன்னு இது மலை. எப்படி? பார்த்தா இவர் இந்த இது பக்கம் ரொம்ப வீடியோ ரொம்ப எடுத்துக்கிட்டு ரேர் இருக்காரு. புருஷன் தோசையா கேட்டு டார்ச்சர் பண்றாருன்னு கடைசியா என்ன தோசை போட்டு கொடுத்தாங்கன்னா அது என்னது, கடுகா? லேக் வியூல உட்காந்து இந்த பொண்ணுங்க சாப்பிடும் போது ஐயோ, உள்ள போதுங்க. என்ன தெரிகிறது? ம், அட அட கடவுளே. லூசுங்களா. இவரோட கவுந்துடுச்சுங்க. போச்சு, எல்லாம் போச்சு. வெள்ளம் கொட்டுச்சா? வெயில் சும்மா சுட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கு. அத தணிக்க இவர் ஐடியாவை பாருங்க. ஓ, ஈரத்துண்டு போட்டு. ஆமா பண்ணுவாங்க. லைவ் செட்டப்ப இங்க அப்ளை இப்போ பண்ணிட்டாரு. வெளியில இருக்காங்க. இந்த உண்மையா அதோட வருதா? 20 ரூபால வேலை வரும். முடிஞ்சுதே. என்ன சட்டையும் மாடு ஒரே டிசைன்ல இருக்கு. ஆமா. சாப்ஸ்டிக்க வச்சு சாப்பிட தெரிஞ்சா சாப்பிடணும், இல்லனா சும்மா இருக்கிறதே மேல். எனக்குலாம் இதுல சாப்பிட நம்ம எல்லாரும் தெரியாது. சார்ஜ் போடுற ஒயர் இந்த நீளத்துல இருக்கும். ஆனா இங்க ஒருத்தர் சார்ஜ் போட்டிருக்காரு பாருங்க. எவ்வளவு நீளம் போகுது. இதுக்குன்னே வாங்கியிருப்பாரா? பத்தடிக்கு வயிறு வாங்கி வச்சிருக்கிறேன். சார்ஜா எம்பிட்டு நீளம். அடங்கோக்க மக்கா. என் வழி
கிழிஞ்சிடும். போய் சேர்ந்து போயிட்டாங்களே. அவ்வளவுதான். பெரிய பெரிய ஹோட்டல்ல நெய் தோசை ஆர்டர் பண்ணீங்கன்னா ஐயோ வா. நெய்தானா இது? நெய்யை ஏதோ தண்ணி மாதிரி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு காசு கொடுங்க காசு. டேய், உங்க கடையில சாப்பிட்டுட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். இந்த ஹோட்டல் உள்ள வந்த இவர் நம்ம ஃப்ரெண்டா இவன் எதுக்கும் நம்மளும் கட்டி பிடிப்போம். வாமுச்சா உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. யாருன்னே தெரியல, ஆனா கண்டுபிடிக்கிறது. ஒரு டீ கடை போர்டுல டீ, காஃபி, லெமன் டீ, கிரீன் டீ, பிளாக் டீ, புனிதா புனிதா டீயா? ஓ, இவர் சொன்னார்ல டிடிஎஃப் பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு புதினாவை தான் புனிதான். டீயத்தான் அப்படி எழுதி வாயில வச்சிருக்காங்க. வரலன்னா பரவாயில்ல, எழுத முடியுமா? தாமதத்தோட பொண்ணுங்க எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. ஏன் ஏதாவது வேண்டுதலா? என்ன? ஏன் 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 வேண்டுதல் எதுக்குன்னு தெரியல, அதனால சொல்லவும் முடியல. இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. எத்தனையோ ஃபிஷ் டேங்க பாத்திருப்பீங்க, ஆனா இப்படி ஒரு ஃபிஷ் டேங்க பாத்திருக்கவே மாட்டீங்க. ஐயோ, உள்ள சமைய பண்ணிருக்கான். செட் பண்ணிருக்காரு. வீடு மாதிரி வச்சிருக்காருப்பா. மீன் பாரு எவ்வளவு அழகா இருக்கு. குளங்கள்ல இப்படி எரிஞ்சு விளையாண்டு இருப்போம், ஆனா இவர மாதிரி எரிய முடியுமா உங்களால? என்ன போய்கிட்டே இருக்கே. பிறந்த நாளுக்கு பொம்மை, காரு, சாக்லேட்னு கிஃப்ட் பண்ணுவாங்க. ஆனா இங்க ஒருத்தன் அட எவ்வளவு பெரிய ஹெலிகாப்டர் கிஃப்ட் பண்ணிருக்கான் பாருங்களேன். டெலிவரிக்கு ஒரு செலவு வந்திருக்கும் போல. இந்த ரெண்டு பேரும் சின்ன பையன் பால புடுங்கி விளையாட போய் சூப்பர். खत्म बाय बाय குட் टाटा பை. गुड बाय. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய். சூப்பர், நல்லா இருந்துச்சு எல்லா இதுவும். இது சில வீடியோ இங்கே பார்த்த மாதிரிலாம் இருந்துச்சு, ஆனா நல்லா இருந்துச்சு எல்லா இதுவும். ஆமா, அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் வேலைக்கு அப்படி வேலைக்கு சேர்ந்தா என்ன தெரியல, அவர் சொல்றாரு. ஆனா அது விழுந்துச்சுன்னா ஐயோ. அது இந்த பாட்டில் விழுந்திருக்கும், அந்த ஒரு பாட்டில காப்பாத்துறதுக்காக மீதி எல்லா பாட்டிலையும் தள்ளிடுச்சு. ஆனா அது நடக்கதான் செய்யும். அது புதுசா வரவங்க உண்மையிலேயே அவங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் அது ஒன்றும் தெரியாது. நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.